அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை தாமாக நடக்க போகும் நல்லவையாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன. சிம்ம ராசிக்காரர்கள் அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். கண்ணும் கருத்துமாக சில விஷயங்கள்ல செயல்படும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உண்டு என்பதை பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக அற்புதமான கிரக அமைப்பாக 9ல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானமாகிய 9ல் இருந்து கர்மஸ்தானமாகிய 10ல் நுழைகிறார். லாபத்தில் நிலை கொண்டிருந்த சுக்கிரன் விரயத்திற்குள் நுழைகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறார். இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இருப்பினும் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக அமைவதற்கான சூழலை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் குரு வீற்றிருக்கிறார். தொழில் ரீதியாக இருந்த கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் தாமாகவே விலகும். தொழில் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயம் வலுவாக கிடைக்கும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. சப்தமஸ்தானமாகிய 7ல் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க சனி பகவான். சனியின் வக்ரம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் சனி பகவானுடைய இந்த வக்ர சஞ்சார காலகட்டத்தில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சி இன்றியே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து அதற்கான பலனை நீங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சனி பகவானின் அமைப்பு காரணமாக தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் உண்டு. இந்த தருணத்தில் விரயத்தில் வித்யாகாரகரான புதன் சஞ்சரிக்கிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 7ஆம் தேதி முதல் சுக்கிரன் விரயத்திற்கு சென்றாலும் கூட சுப விரயங்களாக மாறும். ஆடம்பர வசதி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இதைவிட ராசியின் அதிபதியான சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. தனது அதிநட்பு கிரகமான வித்யாகாரகரான புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். எனவே லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக அத்தனை தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு நன்மை நிறைந்தவையாக அமையும். இதிலும் குறிப்பாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ராகு, தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் கேது. இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகி நன்மை நிறைந்தவையாக மாற்றுவதற்கான சூழலை ராசியின் அதிபதியான சூரியன் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. கர்மஸ்தானத்தில் 13ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் நுழைகிறார். நல்ல மாறுதல் உண்டு. சந்திரனும் மிக வலுவாக வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் எப்படி கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக நன்மைகள் அமைக போகிறது, அதிலும் தாமாகவே நடக்க இருக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது நிச்சயமாக சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தில் பண பற்றாக்குறை ஏற்படாது. உங்களுடைய பண தேவைகளை ஏதோ ஒரு வகையில தாமாகவே உங்களுக்கு அவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. முன்பொரு காலத்தில் இருந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்து பணம் வரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எதிர்பாராத பண வரவு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நினைத்த காரியத்தை நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய முயற்சிகள்ல மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் நினைத்தபடி அனைத்து விதமான குடும்ப ரீதியான பிரச்சனைகளையும் சுமூகமான முறையில் கையாளுவதற்கான சூழல் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய கடமைகளை புரிந்து கொண்டு சரியாக செயல்படுவதால் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்களும் தடைகளும் விலகுகிறது. எனவே நீங்கள் நிர்ணயித்த வெற்றி இலக்கை அடைவதற்குரிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வழிகளை இந்த தருணத்தில் செம்மையாக செய்வதற்கான சூழல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே வெகுவளவில் சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தாமாகவே விலகும். உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்ற விலகி சென்ற நபர்கள் கூட சரியான முறையில் புரிந்து கொண்டு உங்களுடன் நட்பு பாராட்டவும் இணக்கமாக செயல்படவும் இந்த தருணத்தில் விளைவார்கள். வலுவாக சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டு. மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தின் செயல்பாடு மிக சிறப்பாக அமையும். எனவே மனதிற்கு நிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் பணி சார்ந்த சூழ்நிலைகள் அமைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும்
கிடைக்கும். சனியின் வக்ரம் என்பது உச்சபட்ச நன்மையை நிறைந்து பெறக்கூடிய அடித்தளமிடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தாமாகவே விலக போகிறதுங்க. தாமாகவே போட்டிகள் குறைவதன் காரணமாக லாபம் ஒரே சீராக அமையும். சந்தை நிலவரமும் தற்போது தங்களுக்கு சாதகமாக மாறும். புதிய முயற்சிகள்ல மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும். கிடைத்ததை விட பல மடங்கு லாபம் இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சனி, சூரியன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் தொழில்துறை வியாபாரத்துறைக்கு மிகவும் சாதகமாக வருகின்றன. எனவே நிரந்தர தொழிலை அமைப்பதற்கான வாய்ப்பும் நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே இது சார்ந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதே போன்று தொழில் ரீதியான பணிகளையும் துரிதப்படுத்துங்க. நிரந்தர தொழில் அமைவதற்கான யோகமும் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதற்கான லாபமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக வலுவாக விரயத்திற்கு சுக்கிரன் சென்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை பிரம்மாண்டமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பிரம்மாண்ட செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக நீங்கள் நிர்ணயித்த இலக்கை விட சற்று கூடுதல் விரயங்கள் இருக்கலாம். ஆனால் லாபம் என்பது அதை விட பல மடங்கு அதிகமாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே நிர்ணயித்ததை விட அதிக லாபமும் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல விஷயங்கள் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டுங்க. அதிலும் குறிப்பாக அரசின் ஆதரவு மிக அதிகமாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மக்களுடைய எண்ண ஓட்டங்களை உங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே பிரதிபலிப்பதால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் பெரிய திருப்பு முனையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிக வலுவாக அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால், அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நிச்சயமாக அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் கூட உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கிறது. அரசியல் துறையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் விரயத்தில் வித்யாகாரகரான புதன் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். உடலில் சோர்வு அவ்வப்போது ஏற்படலாங்க. கவனமின்மை சற்று கூடுதலாக இருக்கலாம். ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. சற்று அலட்சியம் இல்லாமல் வெளிப்படருடன் செயல்பட்டால் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். கல்வி சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் 9லும் 13ஆம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. திட்டமிட்டதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நிம்மதி பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திக்கலாம். அது மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் மங்களகரமான ஆடை ஆபரண சேர்க்கையும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் விரயத்திலும் குரு கர்மத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சியையும் சில விரயங்களை சந்தித்தாலும் கூட அவை மனநிறைவு கொடுக்கக்கூடிய வகையில் சுப விரயங்களாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து மன நிம்மதியும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி தாமாகவே நடக்கப் போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும்.